Hi guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTubeல இப்ப ரீசெண்டா சில பக் பாத்தீங்கன்னா ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் அதுல நினைச்சு பயந்துகிட்டு இருக்கீங்க. லைக் எனக்கு வந்துட்ட கமெண்ட்ஸ் பாருங்க. ஸோ இந்த மாதிரி அடுக்கடுக்கா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கமெண்ட்ஸா வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்ல வந்திருக்கக்கூடிய சின்ன ஒரு இஷ்யூ அண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா லைக் நமக்கு கம்யூனிட்டி டேப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பக்கையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் இருக்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்து இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ் வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம். அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடியது லைக் YT ஸ்டுடியோ ஆப்பில் நமக்கு அதில் மேலே ஷோ பண்ணுது பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் நமக்கு ரொம்பவே கம்மியாக காட்டுது. லைக் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைப் 200 சப்ஸ்கிரைப் இல்லைனா உங்களுக்கு ஒரு 5 4 3 இந்த மாதிரி 2 1 இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும். அதே நீங்கள் அனலிட்டிக்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும் இல்லைனா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் YT ஸ்டுடியோ ஆப்பில் இருக்கக்கூடிய அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும் அதுக்குள்ளே போய் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த அனலிட்டிக்ஸில் போய் பார்க்குறது போதும் அது கரெக்டாக தான் இருக்குது. அதே சமயம் நீங்கள் யூடியூப் ஆப்பை போய் பார்க்கும்போதும் அதில் கரெக்டான சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை தான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்குது. நமக்கு ஏற்கனவே இருந்தது கரெக்டாக தான் இருக்குது. பட் யூடியூப் ஸ்டுடியோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய இஷ்யூவாக இது இருந்துகிட்டு இருக்கு. ஸோ சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் அதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். கைஸ் நம்ம இப்போ ஜஸ்ட் YT ஸ்டுடியோ ஆப்பில் டேஷ்போர்டில் பார்க்கும்போது இந்த மாதிரி 45,429 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகுது. அதே நம்ம YT ஸ்டுடியோ ஆப்பில் அனலிட்டிக்ஸில் போய் ஷோ பண்ணது என்ன அப்படிங்கிறத பார்த்தா அதில் கரெக்டாக தான் ஷோ பண்ணுது. லைக் கிட்டத்தட்ட 45,528 இதுதான் நேற்று இருந்தது. லைக் அப்டேட் ஆனது வரைக்கும் இப்போ கரெக்டாக தான் எனக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை வச்சு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம இது ஓரளவுக்கு பக்காக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது சால்வ் ஆகிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இந்த அனலிட்டிக்ஸ் போக யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோவில் இருக்கக்கூடிய அனலிட்டிக்ஸில் பார்க்கும்போதும் சேம் இதே மாதிரி 45,528 அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நமக்கு இருக்குது. யூடியூப் ஆப்பில் போய் பார்க்கும்போதும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 45,500 ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி அதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தான் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஷோ பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லைக் 0 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற மாதிரிலாம் காட்டுச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ கூட இருக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா பக்கமுமே கரெக்டாக ஷோ பண்ணுது அனலிட்டிக்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய யூடியூப் ஆப்பில் எல்லாத்துலேயுமே. அதே மாதிரி இந்த ரியல் டைம் வியூஸ் நம்ம பார்க்கும்போது ரியல் டைமில் காட்டும் பார்த்தீங்களா அதில் நமக்கு சி லைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுலேயும் நமக்கு கம்மியாக தான் ஷோ பண்ணுது. லைக் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரேஞ்ச் நம்ம அனலிட்டிக்ஸில் பார்க்கும்போது அதில் கரெக்டாக ஷோ பண்ணுது. ஸோ கரெக்டாக எதை எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அனலிட்டிக்ஸில் ஷோ பண்ணக்கூடியதான் எடுக்கணும். அப்டேட் ஆனதுக்கு அப்புறமும் கூட அதில் கரெக்டாக ஷோ பண்ணுது. அதே அப்டேட் ஆகிற இதில் ஷோ பண்ணுது. ஸோ அந்த ஒரு விதத்தில் கண்டிப்பாக இது பக்காக இருக்கலாம். கைஸ் யூடியூப் சேட் சப்போர்ட்டில் நான் கேட்டிருந்தேன். அதாவது யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ எனக்கு லைவ் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டில் ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி அனலிட்டிக்ஸில் ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி கரெக்டாக யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் நம்ம பார்க்கும்போது டேஷ்போர்டில் ஒரு மாதிரி இருக்குது. அனலிட்டிக்ஸில் பார்க்கும்போது நார்மலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அவங்க சொன்ன விஷயம் அஸ் ஐ செக் திஸ் மேட்டர் இஸ் அ நவுன் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களே கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நவுன் இஷ்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய பக் தான் குயிக்காக அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தாலே போதும். ஸோ கைஸ் இது போக பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கம்யூனிட்டி டேப்ல இப்போ ரீசெண்டாக வந்துருக்கிற பக் அது என்ன அப்படிங்கிறதையும் சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். கைஸ் அது என்ன YT ஸ்டுடியோ ஆப்பில் பக்காக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த எடிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் விழ மாட்டேங்குது. லைக் வியூவர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது பட் நம்ம இப்போ எல்லா சைடுமே பார்க்கும் இமேஜ் வச்சதுலேயும் சரி இல்லைனா நம்ம டெக்ஸ்ட்டு டைப் பண்ணதுலேயும் சரி அதில் எந்த விதமான எடிட்டுமே இல்லை. பட் இது நம்ம ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகும்போது இதில் ஜஸ்ட் எடிட் அப்படிங்கிற மாதிரி லைக் இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கிற இதில் மட்டும் எடிட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் காட்டுது. ஸோ இதில் காட்டில் பாருங்கள். அப்படியே நான் இப்போ அதில் இன்னொரு அக்கௌண்ட்டில் போய் நான் ஒரு யூசராக நான் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்டில் நான் இதில் வந்திருக்கேன் இந்த சேனலில். ஸோ என்னுடைய சேனலில் நான் ஜஸ்ட் கம்யூனிட்டி டாப்பை கிளிக் பண்ணி பார்க்குறேன். இதில் இந்த ஃபோட்டோஸில் மட்டும் எடிட்டட் அப்படிங்கிற மாதிரி காட்டுது பாருங்கள். ஸோ டெக்ஸ்ட்டில் அந்த மாதிரி ஷோ பண்ணல. ஸோ இந்த இமேஜஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடிட்லாம் காட்டுது. ஸோ எல்லா இதுலேயுமே எனக்கு எடிட்னு காட்டுது. பட் நான் எதையுமே எடிட் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் அந்த லிங்க் மட்டும் தான் ஷேர் பண்ணி அதை மட்டும் கொடுத்தேன். அதுக்கடுத்து எந்த விதமான எடிட்டிங்குமே அதில் பண்ணல. பட் இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஸோ இதனால்
நினச்சி நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ இது எந்த வித பயமே தேவையில்லை. ஜஸ்ட் இது டிஃபால்ட்டாகவே நிறைய பேருக்கு வரக்கூடியது தான். லைக் வந்து யூடியூப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் சால்வ் ஆகிரும். ஸோ இதை நினச்சி யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். சின்னதாக இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த எடிட்டட் அப்படிங்கிற மாதிரி வர்றது சடனாக பயத்தை கொடுத்துடலாம். லைக் வந்து நம்ம பண்ணவே இல்லையா, அப்போ வேறு யாரும் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை நினச்சி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு சின்ன இஷ்யூ தான். நம்ம தரப்பில் எல்லாமே க்ளீனாக கரெக்டாக தான் ஷோ பண்ணுது. ஸோ அதையும் புரிஞ்சுக்கோங்க. கைஸ், இவ்வளோ தான் இந்த ஒரு வீடியோ. முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 இஷ்யூ இப்போ ரீசெண்டாக வந்து போய்கிட்டு இருக்கிறதால நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது. இது என்ன இஷ்யூ, எதுக்காக வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற நிறைய டவுட்டும் இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எந்தெந்த விஷயங்களுமே எக்ஸ்ட்ரா பண்ண தேவையில்லை. நம்ம எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட்டான ஒரு விஷயம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, எல்லாமே சால்வ் ஆகிரும். ஸோ இதை நினச்சி யாரும் பெருசாக பயப்பட தேவையில்லை. இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கலாம். நான் போடுற மாதிரி எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ல போட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.